மேம்படுத்திக்கணும்னு இந்த மாதிரி செலவினங்கள் பண்ணுறது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அந்த குறைச்சிட்டு தான தர்மம் பண்ணுங்க. இல்லாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் செத்தான் பசின்னு வந்தால் இல்லைன்னு சொல்லாதீங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. பைசா கொடுக்குறத விட சாப்பாடை வாங்கி கொடுங்க. நீங்கள் அந்த மாதிரி வெளியில் புகைச்சி வச்சு கையில் ஏதாவது ஒரு இது வச்சுக்கோங்க, சாக்லேட் மாதிரி வச்சுக்கோங்க. சாக்லேட் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு வந்தாலும் நல்லது. அதே மாதிரி வெளியில் போகச்சே துளாராசிக்காரர்கள் எங்கே போனாலுமே ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அம்பாள் சன்னதியோ தாயார் சன்னதியோ இருக்கும். சிவன் கோயிலில் அம்பாள் சன்னதி இருக்கும், பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதி இருக்கும், முருகன் அப்படின்னா வள்ளி தெய்வானை இருக்கும். அந்த மாதிரி அந்த தாயார் அம்பாள் சன்னதி அல்லது செல்லியம்மன், இந்த மாதிரி திரௌபதி அம்மன், அந்த மாதிரி கோயிலுக்கு போய் வணங்கி வாருங்கள். வெள்ளிக்கிழமைகளில் 7 to 8 வணங்கி வருவது நமக்கு நல்ல மேன்மையை தரும். அது எஸ்பெஷலி புதனுடைய தசையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் தரும். புதன் தசை, கேது திசை, சனி திசையே இருந்தாலுமே அது ஏற்றத்தை தரும். சனியாக இருந்தாலுமே அம்பாளுடைய அனுகிரகம், தாயாருடைய அனுகிரகம் நமக்கு இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் சமாளிச்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு பக்குவத்தை நம்ம இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல ஏற்றத்தை தரும். இதெல்லாம் செஞ்சுடுவாங்க, நல்ல ஏற்றம் தரும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். எஸ்பெஷலி சுக்கரன் அப்படிங்கிறதுனால 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சின்ன பிரச்சனை எடுத்துருவார். அதுவுமே சின்னத்திரை பெரிய திரை இருப்பவர்களுக்கு நிழலும் இசையும் சம்பந்தம்